ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம்மா. ஐயா நீங்க சவுண்டை பத்தி ஒரு ஆடியோ பேசியிருப்பீங்க. ஆமா. சவுண்டுன்ற விஷயத்த எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா எப்படி உணரணும்னு சொல்லியிருப்பீங்க. கட்டாயம். இப்போ நம்ம உடம்புல உயிர்ன்ற விஷயத்த உணர்றது இதுவா இருக்கு. அது ஒரு சத்தத்தோட ஒவ்வொரு விஷயத்துல ஆமா. உணர்வா எடுக்கிறோம். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கட்டாயம். நம்ம சத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம விழிப்பா இருக்கிறோம் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம சத்தத்துக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறோம்னா இன்னும் நம்ம சரியாக கொடுக்கல. ஆனால் சத்தம் தான் இந்த உலகத்தினோட ஆட் செயலாக்கத்துக்கு மூலம் சத்தம். இந்த உயிர்கள் உயிர்வாடினா சத்தம் ரொம்ப அவசியம். செவிக்கு உறவெனில் சிறிது வயிற்றுக்கு ஈயப்படுன்ற ஒரு வாசம் இருக்குது. ஏன்னா செவின்றது தான் மூலம். செவின்றது நீங்கள் உணவு சாப்பிட்டு இந்த உடலை வளர்க்குறீங்க. சரியான சத்தம், சரியான ஒரு விஷயம் மட்டும் காதில் கேட்டால் பசி எடுக்காது, தன்னை மறந்து போவேன். நடக்குதா? அப்போ அந்த சத்தத்துக்கான வேல்யூஷன் பாருங்கள். அது இல்லாமல் இங்கே உயிருக்கெல்லாம் ஜட பொருளுக்கெல்லாம் உயிர் இருக்குதா அப்படின்னு நம்மகிட்ட ஒரு பேசுகிறேன் இல்லையா? இப்போ அது நிறைய பேர் அது ஒரு சும்மா ஒரு கான்ட்ராஸ்ட் கேள்வி. ஆனால் சத்தம் புறப்படாத பொருள் இருக்குதா? இல்லை. எல்லாத்துலேயும் சத்தம்ன்றது என்ன? ஒரு மனிதனை பற்றி நம்ம சத்தம் வெளிப்படுத்தணும். கை தட்டினா சத்தம் வருது. இதுவும் ஒரு வார்த்தை தான். உண்மைதானே? உண்மைதாங்க. இப்போ நம்ம பேசும்போது ஒரு சத்தம் வருது, ஒளி எறும்பு. இந்த ஒளின்றதும் சத்தம். இது பேச்சாயுது. பேச்சாய் நம்மளை இந்த வாழ்க்கையை சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே ஒரு விஷயம் தான் ஒரு பறவை எழுப்புது. அது உங்களுக்கு பொறுத்தவரையும் சத்தம், புரியுதா? உங்களுக்கு பொறுத்தவரையும் சத்தம். ஆனால் அதை பொறுத்தவரையும் அதோட வாழ்க்கையை சர்வே பண்ணுறதுக்கு அது பேசுது. நம்ம கை தட்டினா சத்தம்னு சொன்னீங்க, பேச்சுன்னு சொல்ல மாட்டீங்க. நம்ம 2 பேர் பேசினா பேச்சுன்னு சொல்லுவீங்க. ஆனா இங்க எல்லாமே பேச்சு தான். எல்லாமே இங்க பேச்சு தான். ஆமா. சொன்ன மாதிரி இப்ப அந்த பறவைகளுக்குள்ள அவங்க பேசுறாங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் சத்தம் அது. ஆமா. இப்ப நீங்க கை தட்டினா சத்தம், இதே போல ஒரு சத்தத்தை கூட பறவை போடுது. கை தட்டுற மாதிரி, விசில் அடிக்கிற மாதிரி, நிறைய வகையான சத்தங்கள் போடுது. இப்ப என்ன அப்ப சத்தம்ன்றது என்ன? இந்த வாழ்க்கையை சர்வே பண்றதுக்கான ஒரு மூலமான ஒரு பொருள். அதுதான் இந்த எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கு. எது இந்த முதல்ல இது இந்த உலகத்தின் இயக்கம் ஸ்டார்ட் ஆகும்போது வெடிப்பு. அதுக்கு பேர் சத்தம். ஆமாங்க. அந்த சத்தம் உன் வாழ்க்கையில நீ வாழ்ற வரைக்கும், இந்த அனைத்து இருக்கிற வரைக்கும், இந்த இயக்க வரைக்கும் அனைத்து இருக்கும் சத்தம் இருக்கும். அந்த சத்தம் என்னவா இருக்குன்னா, இப்ப சொல்ல உயிர்னு சொன்ன பார்த்தீங்களா? இப்ப சத்தத்தை நீங்க உயிரா எடுத்துக்கலாம்னா 100% எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்ப சத்தம்ன்றதை பாருங்க, நீ பேசுறதுதான் நம்ம பேச்சுன்னு நினைக்கிறோம். சத்தத்தை நம்ம அப்படி இல்லை. சத்த கை தட்டினா சத்தத்தை பேச்சுக்கு சமம். அங்க சத்தம்ன்றது பேச்சு. சத்தம்ன்றது பேச்சு. பேச்சு தான். உரையாடல். அது நிகழ்வு. அந்த நிகழ்வு இங்க எல்லாத்துக்குள்ள இருக்குது. ஒரு சேர் எடுத்து வைக்கிற, ஒரு பாய் எடுத்து உதறி போடுற, எந்த ஒரு பொருள் துணி எடுத்து உதற, எதை போட்டாலும் அது சின்ன சத்தம் இல்லாம எந்த நிகழ்வும் நடக்காது. புரியுதுங்களா? சத்தம் இல்லாம எந்த நிகழ்வும் நடக்காது. ஏன்னா இதுதான் உன்னோட பிறப்பிடம் முதல் சத்தம். உன் பிறப்பிடம் சத்தம். அந்த பிறப்பிடம் நீ பிறக்கும் போது சத்தம் போட்டு தான் பிறந்தத. இந்த முதல்ல இந்த இயக்கம் ஸ்டார்ட் ஆகும் போதும் சத்தத்தில தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப அந்த சத்தம்ன்றது உங்க எல்லாருக்குள்ளே இருக்குது. அந்த சத்தம் ஒரு ஒரு ஜீவராசிக்கு ஏற்ற மாதிரி, ஒரு விலங்குக்கு ஏற்ற மாதிரி, பறவைக்கு ஏற்ற மாதிரி, பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. இப்ப நம்ம ஒரு சேரத்தை வச்சு இழுத்தா அது ஒரு சத்தம் கேட்கும். அதே ஒரு இரும்பு சேரத்தை வச்சு அது ஒரு சத்தம் கேட்கும். புரியுதுங்களா? எவ்வளவு பேர் வந்துச்சு? ஒரே மாதிரி சத்தம் கேட்கல. அதுல இன்னும் அதிகமான சத்தங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பறவை கிட்ட பல சத்தங்கள் மாறுதா? ஆனா பறவை தான். ஆனா பல சத்தங்கள் மாறுது. அப்ப அதோட உயிரோட தன்மையும் அதோட உடலோட தன்மை மாறும் போது சத்தமும் மாறுது. அதே போல இங்க ஜட பொருளோட ஒரு தன்மை மாறும் போது சத்தமும் மாறுது. புரியுதுங்களா? அப்ப அந்த சத்தத்தோட தன்மை பாருங்க. அப்ப சத்தம்ன்றது எவ்வளவு மூலமா இருக்குது. சத்தத்தை நம்ம சிந்திக்கணும். சத்தம்ன்றது ரொம்ப மூலம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதிகமா நம்ம விழிப்பா பாக்குறோம், நம்ம பாக்குறோம், செய்யறோம், நம்ம சொல்றோம். நான் விழிப்பை பத்தி நிறைய பேசியிருக்கேன். அந்த விழிப்புல நம்ம சத்தத்தையும் அதிகமா நோட் பண்ணணும். சத்தத்து மேல நம்ம கவனம் அதிகமா போகணும். ஏன்னா சத்தம்ன்றது நம்மளுக்குள்ள ரொம்ப மூலமான ஒரு பொருள். சத்தம் தான். சத்தத்தோட இன்னொரு பேரு சத்து. உண்மைங்கய்யா. சத்தத்துக்கு இன்னொரு பேர் சத்து. ஆமா. இப்ப ஒரு குழந்தை நல்லா வீரியமா அழுதுன்னு வச்சுக்கோ, இப்ப ரொம்ப சத்துக்குது பாரு, எடுத்து போட்டாங்க. அதெல்லாம் வச்சுக்கவா, சத்தம் ரொம்ப கம்மியா போட்டுருப்பா, உடல் ஏதோ சத்து குறைவா இருக்கு. புரியுதா? புரியுதுங்க. சத்தம் தான் போடும். ஆக்டிவா. இது இங்க ஒரு சத்தத்துக்கான ஒரு வேஷம்னா, வார்த்தையா வரும்போதும் சத்தம் தான். நீ வேகமா வேலை செய்யும் போது ஓடி வர வேலை செய்யற, ஒரு பரபரப்பா செய்யறோம், அதுக்கு பேரு சத்தம் தான். எல்லாத்துக்கும் பேரு ஆற்றல். இது பண்றது. ஆமா, ஆற்றல் தான் அது. அந்த ஆற்றல் தான் சத்தம். புரியுதுங்களா? சொல்லுங்க. ஆற்றல் கூட குறைய அந்த சத்தங்கள் வேரியேஷன் ஆகும். அந்த ஆற்றல் கூட குறைய உன்னோட செயல்பாடுகள் குறையும் கூடும். உண்மை. புரியுதுங்களா சொல்றது? சத்தம்ன்றது எல்லாத்துக்குள்ள யூனிஃபார்மா இருக்கிற ஒரு விஷயம். அந்த சத்தம்ன்றது மூலம் தான். அப்ப நம்ம விழிப்பா பார்க்கும்போது இந்த சத்தத்து மேல நம்ம அதிகமா கவனம் வைக்கணும். ஏன்னா சத்தம் தான் சொன்னோம் இல்லையா? சத்தம்ன்றது சத்து. அப்போ எல்லா சத்தத்துக்கும் நம்ம ரெஃபரன்ஸை பக்காவா கொடுக்கணும்.
அப்ப நம்ம சத்தத்துக்கு நம்ம ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும்னா மனிதன் பேசும்போது நம்ம பெரிய இது ஆமா. பண்றோம். ஆனா மற்ற சத்தத்துக்கு நம்ம எதனா ரெஸ்பான்ஸ் பண்ண பண்றது மாட்டோம். அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. நம்ம அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகமா பண்ணணும். ஏன்னா அந்த சத்தத்தை நம்ம ஊன்றி கேட்கும் போது அந்த சத்தன்றது மூலம்னு நீ புரிஞ்சிக்கும் போது அப்போ ஒண்ணு இப்ப நான் சொன்ன ஜட பொருள் நான் உயிருக்கு தான் ஆமா. நிறைய பேருக்குள்ள ஒரு விஷயம் போகுது. அது எப்படி இருக்கு நிறைய பேர் ஆமா அக்செப்ட் பண்ணிடுறாங்க, நிறைய பேர் அது எப்படின்னு கேட்கறாங்க. சத்தம் போட்டுதா ஆமா சத்தம் போடுது. எல்லா பொருளுமே போடும். ஆமா எல்லாமே ஒரு சின்ன பேப்பர்ல நான் இருந்து சொல்ற எல்லாமே. சத்தம்ன்றது சத்து. அந்த சத்து எல்லாத்துக்குள்ளே இருக்கும். அப்ப எல்லா பொருளும் சத்தம் போடும். அப்படிதான் மனிதனாகப்பட்ட நம்மளும் சத்தம் போடுறோம். உண்மைங்க. அந்த சத்தம்ன்றது முதல்ல இந்த பூமி தோன்றும் போது பேர் வெடிப்பு. அந்த வெடிப்பில் உருவானதான் இந்த அனைத்து விதமான பரிமாணங்கள், அனைத்து விதமான தோற்றங்கள், அனைத்து விதமான நிகழ்வுகள். இது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது சத்தம். சத்தம் பெறப்போது லைட் பெறப்படவில்லை. லைட் அண்ட் சவுண்டு. நீங்க வாய் திறந்து பேசுனீங்கன்னா உங்க கண்ணுக்கு சத்தம் தெரியும். அது வந்து லைட் வேவ்ஸ் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. உண்மை. அவ்வளவுதான். அதே விஷயத்தை இங்க எல்லாமே பண்ணும். ஒரு மனிதன் என்ன பண்றீங்களோ இது ஒரு ஜட பொருள் பண்ணும், ஜீவராசி பண்ணும், இந்த இயற்கையில எல்லா பொருளும் அந்த விஷயத்த பண்ணும். தண்ணி சத்தம் போடுமா? போடுதானே. காத்து சத்தம் போடுமா? நெருப்பு சத்தம் போடுமா? போடுமா? ஒரு பூமி சத்தம் போடுமா? எல்லாமே சத்தம் போடும். எல்லாத்துக்குள்ளே சத்தம். அதான் சொன்னேன், சத்தன்றது சத்து. அந்த சத்து இருந்தா எல்லாமே சத்தம் போடதான் செய்யும். சத்தன்றதுதான் இந்த அனைத்தோட மூலம். அனைத்து பொருளும் இங்க சத்தம் போடும். சத்தத்துக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை நம்ம எல்லாரும் கொடுக்கணும். நம்ம சத்தத்தை நோக்கி தான் நம்ம பயணமா போயிட்டு இருக்குது. உண்மை. புரியுதுங்களா? ஆமாங்க. நம்ம சத்தத்தை நோக்கி தான் பயணம் போவோம். நம்ம சத்தத்தை ரியாக்ஷனை காட்டுவோம். கண்டிப்பா. அப்ப ஒரு மாதிரியா கத்துறாங்கப்பா, அது இது ஒரு காரணமா ஒரு கவனம். எல்லாமே சத்தம் தான். சத்தம்ன்றது எவ்வளவு ஒரு மூலம் பாருங்க. நம்ம சத்தத்தை கூட நம்ம அதிகமா சிந்திக்கல, சத்தத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, சத்தத்து மேல நம்ம ஈடுபாடு காட்டல. நம்ம சத்தத்துக்கிட்ட நம்ம அதிகமா ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்ப சத்தம் வருதுன்னா அப்ப எல்லா பொருளுக்குள்ளயும் உயிர் இருக்குதான்றதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உண்மை. அப்ப சத்தம்ன்றது சத்து. புரியுதுங்களா? ரொம்ப டேம் ட்ரூங்க. உண்மை. புரியுதுங்களா? அப்ப சத்தம்ன்றதுதான் இந்த மூலம். ஆமா, சத்து அதுதான் மூலம். அப்ப அந்த சத்தம் கூட பாருங்க, நம்மள வந்து ஒரு விஷயத்த செய்யும் போது அந்த சத்தம் அம்மா அப்படின்னு கத்தும் போது ஒரு விஷயம் வேரியேஷன் வருது. அந்த சத்தத்துக்கு தான் முக்கியத்துவம். அந்த சத்தம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அன்பால அந்த சத்தம் வெளிப்படுத்தும், அதுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும். புரியுதுங்களா? அந்த சத்தம் ஒரு மாதிரி ஏற்பட்டா உனக்குள்ள ஒரு வெறுப்பு ஏற்படுத்துது. ஒரு சத்தம் ஒரு மாதிரி ஏற்பட்டா உங்கள்கிட்ட அன்பு வெளிப்படுது. பல வகையான எமோஷன்ஸ்குள்ள போகும். மொத்தமா இங்க சத்தம்ன்றது மூலம். நீங்க சத்தத்தை இறைவன் கூட சொல்லலாம். நான் இப்ப எல்லாத்தையுமே இறைவன் சொல்ல வரேன். எல்லாத்தையும் ஒருமையில எல்லாமே ஒன்னஸ். எல்லாத்துக்குள்ள இருக்கிற ஒரு பொருள், அந்த ஒரு பொருள் சத்தத்துக்குள்ள மூலமா இருக்குது. சத்தம் தான் சத்தா இருக்குது. இங்க சத்தம் வேறன்னு வச்சுக்கணும். புரியுதுங்களா? சொல்லுங்க. ஒரே பொருள் தான் நம்மளுக்கு. அப்ப சத்தம்ன்ற ஒரு விஷயத்துல நம்ம மேல கவனம் அதிகமா செலுத்தணும். அப்ப சத்தம்ன்றது நம்மளோட மூலம். அப்ப அந்த சத்தம்ன்றது எல்லா பொருளுக்குள்ளேயும் வருது இல்லையா? அப்போ எல்லாமே உன்ன மாதிரி ட்ரூவா இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுங்க, எல்லாரும் தெரிஞ்சுங்க. என்ன மாதிரி எல்லாமே சத்தம் போடுது. சத்தம் போட்டா அதுக்குள்ள உயிர் இருக்குதுன்றது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ எல்லாமே ஒண்ணுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஒண்ணுன்னு சொன்னோம் இல்லையா? பாத்தீங்களா? அண்டமும் பிண்டமும் ஒண்ணுன்னு சொன்னோம். அது ஈஸியா ஒத்து போதா இந்த விஷயத்துலயாவது? எல்லா விஷயத்திலும் ஒரு விஷயம் ஒத்து போகும். எல்லாம் ஒன்னஸா இருக்கும். எல்லாம் ஒன்னா தான் இருக்கு. நம்ம அறிவை கொண்டு பார்க்கும்போது எல்லாத்துக்குள்ளயும் தெரியுதாங்க. நீங்க அதை கருணையை கொண்டு பார்த்தா அறிவு வரும். அறிவு கொண்டு பார்க்கும்போது புரிதல் கிடைக்கும். நம்மளுக்கு சத்தம்ன்றது அதுவும் ஒரு இறைவன்ற ஒரு தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு பொருள். அப்ப சத்தம்ன்றது ரொம்ப மூலம். சத்தம்ன்றது நம்மளுக்குள்ள சத்தா இருக்குதுன்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த சத்தத்தை பத்தி நான் பேசுறேன்னா, நம்ம எல்லாத்து மேலே கவனத்தை செலுத்துங்க, எல்லாத்துக்கிட்டே விழிப்பாருங்க, எல்லாத்து மேலே அன்பாருங்க. இப்ப எல்லாமே நான் உயிராக சொன்னேன். இப்ப புரியுதா? சத்தம் வருது, அப்ப எல்லாத்துக்கிட்டையும் உயிர் இருக்குதுன்னு 100% புரிஞ்சுங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் ரொம்ப விழிப்பாருங்க. சத்தத்து மேல அதிகமான கவனத்தை காட்டுங்க. ஏன்னா சத்தம்ன்றது நம்மள வந்து நம்ம உடம்புல ஒரு பெரிய உணர்வை தூண்டக்கூடியது சத்தத்துக்குள்ள தான் இருக்குது. உண்மைங்க. இல்லையா? அந்த சத்தம் கேட்கும். அந்த சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புல ரியாக்ஷன் காட்டும். ஏன்னா சத்தம்ன்றது சத்து. அந்த சத்து மூலமா இருக்கிறது சத்தமா இருக்குது. அந்த சத்தம் இங்க எல்லாத்துக்குள்ளே இருக்கிறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு ஆடியோ தான் இது. ஏன்னா நம்ம அந்த கருணையா இருக்கும் போது எல்லாத்தையும் பத்தி சிந்திக்க வச்சு எல்லாத்தோட மூலத்தை பத்தி என்ன புரிஞ்சு வைக்குது. அந்த பூமி தோன்றும் போது ஏற்பட்டது பெருவெடிப்பு. அதுல ஏற்பட்டது சத்தம். ஒரு குழந்தை பிறக்கும் போது ஏற்படுது சத்தம். நம்ம பேசும்போது வர்றது சத்தம். இங்க எல்லா பொருளுக்குள்ளயும் வர்றது சத்தம். அந்த சத்தத்துக்கு ஒரு பேரு சத்து. சத்தம் தான் இங்க சத்தா இருக்குது. உண்மையிலே சத்துக்கும் சத்தத்துக்கும் வித்தியாசம் ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள ஒரு புரிதல் வர்றதுக்கு காரணம் நம்ம ஒருமையும் அந்த ஒன்னஸும் கருணையும். நம்ம இந்த நடக்கிற அனைத்து விதமான அறிவை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இது எல்லாருனாலையுமே புரிஞ்சிக்க முடியும்.
எல்லாரும் எல்லாத்துக்கும் பெரிய ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும், எல்லாத்துக்கும் பெரிய ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும். எல்லாத்தையும் நம்ம ஒன்னா பார்க்கும்போது இந்த அறிவு வருது. அப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கறது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய விழிப்புணர்வையும், நம்ம ஒன்னா தான் இருக்கிறோம், நம்மளும் அண்டமும் பிண்டமும் ஒன்னா தான் ஒண்ணுதான் இருக்குது. இருக்கும். அப்ப இறைவன் வேற இல்ல, நான் வேற இல்ல, இந்த அண்டம் வேற இல்ல, நான் வேற இல்ல, நம்மளால புரிஞ்சிக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆடியோ. எல்லாரும் இதை பாருங்க. அப்ப சத்தத்துக்கு பெரிய ரெஃபரன்ஸ் எல்லாரும் கொடுக்கணும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. மிக்க நன்றி.